வந்து ஐடிஆர் 2 ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது அதுதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒர்க்கிங்ஸ் ஃபைல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஐடிஆர் 2 ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது அது பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் 26 ஏஎஸில் பார்த்தீங்கன்னா இவர் 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணிடுறாரு. ஸோ ஒரு கம்பெனியில் வந்து ஃபஸ்ட் கம்பெனியில் கரெக்டாக டேக்ஸ் பிடிச்சிட்டாங்க நியூ ரெசிம் பிரகாரம். செகண்ட் கம்பெனியில் அவர் டிடக்ஷன் சில டிடக்ஷன் கிளைம் பண்ணனால ஒரு ஐ திங்க் 15% 5 to 10% டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் டேக்ஸ் யூஸ் வரும். செகண்ட் தேர்ட் திங் அவருக்கு எஃப்டியிலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ இவர் 30% ப்ராக்கெட் வரனால ஹியூஜ் டேக்ஸ் வருது. ஸோ அந்த டேக்ஸ் எப்படி வருதுன்னு அது கேல்குலேட் பண்ணி காமிச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா சேலரி டோட்டல் சேலரி 2 கம்பெனியோட இன்கம் ஆட் பண்ணிடும். தென் எஃப்டியோட இன்கம் ஆட் பண்ணிடும். இங்கே சேல்ஸ் பண்ணியிருக்காரு 60,000 rupees வரைக்கும் சேல்ஸ் காமிக்குது. ஸோ அது என்னது அது பார்த்துருவோம். ஸோ இங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இது கிளிக் பண்ணிங்கன்னா ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டில் போயிடும். ஸோ இந்த ஷீட் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வியூ ஆயிடும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் ப்ளஸ் அவர் ரிப்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது 2 மேட்ச் ஆகிருக்கு, ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ நம்மளுக்கு செக் பண்ணுறது வந்து ஷார்ட் டேர்ம் என்னது லாங் டேர்ம் என்னது அது பார்க்கணும். சேல்ஸ் வேல்யூ என்னது அண்ட் பர்ச்சேஸ் வேல்யூ என்னது. ஸோ இப்போ இங்கே ஷார்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் மட்டும் அமௌண்ட் ஆட் பண்ணியிருக்கேன் விச் இஸ் 57,000. பர்ச்சேஸ் பண்ணது 53,000. ஸோ ப்ராஃபிட் வந்து 4,000 வந்திருக்கு. அதே லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா 3,000 2,000 ப்ராஃபிட் வந்து 333 வந்திருக்கு. அவர் ஒரு ரிப்போர்ட் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் போய் பார்ப்போம். ஸோ அந்த ரிப்போர்ட்லேயும் ஃபிகர் சேம் ஆல்மோஸ்ட் சேம் வந்திருக்கு. ஸோ இங்கே ஷார்ட் டேர்ம் அண்ட் இங்கே லாங் டேர்ம். ஸோ ஷார்ட் டேர்மில் இதுதான் மீன்ஸ் கேபிட்டல் கெயின். மற்றதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணது மீன்ஸ் எவ்வளோ ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணது அந்த டீட்டெயில் தான் இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1,300 ப்ளஸ் இங்கே ஒரு 2,400 ப்ளஸ் இங்கே ஒரு 750. ஸோ மூணுமே ஆட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்லி இந்த அமௌண்ட் தான் வருது விச் இஸ் 4,600. அதே மாதிரி லாங் டேர்ம் பார்ப்பீங்கன்னா லாங் டேர்மில் வந்து இங்கே ஒரு 28 rupees அண்ட் இங்கே ஒரு 257. ஸோ இது 2 ஆட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 303 rupees வருது. ஸோ நம்மளுக்கு வந்து இது ஷார்ட் டேர்ம் சேல்ஸ் ஷார்ட் டேர்ம் பர்ச்சேஸ், லாங் டேர்ம் சேல்ஸ் லாங் டேர்ம் பர்ச்சேஸ். ஸோ இந்த அமௌண்ட் தான் நம்ம வந்து காம்படிஷனில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணது சேல்ஸ் பண்ணது 4,000 rupees ப்ராஃபிட். லாங் டேர்மில் சேல்ஸ் பண்ணது பர்ச்சேஸ் பண்ணது 300 ப்ராஃபிட். ஸோ லாங் டேர்மில் உங்களுக்கு தெரியும் அப் டு 1 lakh rupees வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. ஸோ அதனால் இது எக்ஸம்ப்ட், இது மட்டும் 15% டேக்ஸில் போயிடும். ஓகே, காம்படிஷன் ரெடி பண்ணும்போது சேலரி 2 கம்பெனியோட சேலரி ஆட் பண்ணிட்டோம். ஸோ 22,56,000 சேம் வேல்யூ இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஆனுவல் இன்ஃபார்மேஷன் so 22,56,000. so 22,50,000. now new tax regimeல வந்து நீங்க gratuity claim பண்ணலாம், நீங்க leave encashment claim பண்ணலாம், standard deduction claim பண்ணலாம். so இது மூணுமே நீங்க claim பண்ணலாம். ஸோ டோட்டல் வந்து லெஸ் பண்ணால் 2,06,000 ஆயிடுச்சு. அண்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் சேவிங்ஸ் பேங்க் ப்ளஸ் எஃப்டி. ஸோ இது டோட்டல் ஆட் பண்ணால் 23,93,000 ஆயிரும். ஸோ இப்போ கேல்குலேஷன் எப்படி பண்ணுவோம்னா 23,89,000 ஷார்ட் டேர்முக்கு 15% போட்டுருவோம். அண்ட் இந்த 23,89 நீங்கள் லாங் டேர்மில் எப்படி கேல்குலேட் பண்ணிங்கன்னா 3 to 6 5%, தென் 6 to 9 10%, 9 to 12 15, 12 to 15 20 and more than 15 in the 30%. ஸோ டோட்டல் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 4,16,000. தென் எஜுகேஷன் செஸ் ஆட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 4,34,000 வந்துடும். ஸோ நம்ம ஆல்ரெடி டிடிஎஸ் பே பண்ணது லெஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் வந்து 2,32,000. ஸோ செக்ஷன் 234B செக்ஷன் 234C நம்ம 21 days சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். இங்கேயோ ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னென்னா 234B வந்து 90% வரைக்கும் நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணியிருக்கணும். ஸோ இதில் 90% அரௌண்ட் 4 lakhs வரைக்கும் வந்துடும். ஸோ ஆனால் 2 lakhs தான் பே பண்ணுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் இது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டில் வந்து நம்ம 1% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். ஸோ எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆயிருக்கோ 1% into 4 months. 4 month ஏன்னா இது முடிஞ்சது வந்து 31st March 2024 முடிஞ்சிருக்கு. ஸோ ஏப்ரல் மே ஜூன் ஜூலையில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம். அதனால 4 months. ஸோ 4 months பண்ணிங்கன்னா 9,300 வரும். நான் 234C வந்து அட்வான்ஸ் டேக்ஸ். ஸோ அட்வான்ஸ் டேக்ஸ் நம்ம எப்படி பே பண்ணணும் 15%, 45%, 75 and 100% பே பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த மாதிரி பே பண்ணல இவர். ஸோ அதனால் ஈச் மந்த் வந்து 1% கேல்குலேட் பண்ணும். ஸோ இது 1% கேல்குலேட் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட் வரும். ஸோ 2,32,000ல் 1% பார்த்தா 349 into 3 months டிலே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏப்ரல் மே ஜூன் 3 மாதம்
அந்த டிலேக்கு 1000 rupees வந்துடும். தென் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த 3 மாதத்துக்கு டிலே. தென் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த 3 மாதம் டிலே. இது வந்து மார்ச்சில் பே பண்ணணும். ஸோ அதனால் 1 month தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ டோட்டல் வந்து 11,000. அந்த 11,000 rupees இங்கே கொண்டு வந்துடும். ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 21,000. ஸோ நீங்கள் கிளைண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணணும் எப்போவுமே எஃப்டியில் வந்து இன்ட்ரெஸ்ட் அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணிடுங்க அப்படி சொல்லி நீங்கள் அட்வைஸ் பண்ணணும். ஸோ நானும் அட்வைஸ் பண்ணிவிட்டேன். ஆனாலும் அவர் வந்து டிலே ஃபைல் தான் பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டல் டேக்ஸ் வந்து 2,54,000 rupees பே பண்ணணும். ஹோப் உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஸோ இந்த கேஸில் வந்து சேலரி, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், தென் அதுதான் சோர்ஸ். ஸோ இந்த 3 இன்கம் காமிச்சிட்டு நம்ம ITR 2 ரிட்டர்ன் தான் ஃபைல் பண்ண போகிறோம். யா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி ITR 2 ஃபைல் பண்ணுறது, என்னென்ன ஷெடியூல் செலக்ட் பண்ணுறது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். யா தேங்க்யூ கைஸ்.